அஸ்ஸலாமு நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மிட்டாய் தாத்தாவை பார்க்க தான் இருக்கும். மிட்டாய் தாத்தானா சாதாரண தாத்தா கிடையாது. ஒரு 121 வயசாகக்கூடிய அந்த மிட்டாய் தாத்தா தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அவரோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா 2 உலக போரை சந்திச்ச ஒரு தாத்தா. ஏன்னா மொத்தமே 2 உலக போர் தான் நடந்திருக்கு. அது 2ஐயுமே சந்திச்ச ஒரு ஆள் தான் அவர். இவரோட பூர்வீகம் பர்மா. அவரை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அவர் வாயாலே நமக்கு சொல்ல கேட்போம். மிட்டாய் 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 காமிச்சிட்டா இல்ல அதெல்லாம் எங்க இருந்து வந்தீங்க? திருத்துறைப்பள்ளி. அது பெரிய ஊரா? பெரிய ஊர் தான். திருவாரூர் மாவட்டத்துல பெரிய ஊரு. அது ஒரு நாளைக்கு நீங்க என்னை கூப்பிட்டு போய் காமிங்க. கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன் இன்ஷா அல்லாஹ். விட்டுருங்க. அது ஒரு நாள் வாங்கினோமா? ஆமா. இல்ல 2 மணி நேரம். 2 மணி நேரம். 2 மணி நேரம். பரவாயில்லைங்க. அதான் உங்களை எல்லாம் உங்க வீட்டுல எல்லாம் மிட்டாய் வாங்கி போங்க. என்ன நல்லா செஞ்சுங்க பிள்ளைய. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். நான் வந்து திரும்ப வரும்போது வர்றேன். உங்களை அழைச்சிட்டு போற மாதிரி வர்றேன். முதல் நாளே வந்து சொல்லிடுறேன். சொல்லிட்டு போங்க. அப்புறம் நான் ரெடியா இருப்பேன். சரி. அப்புறம் மாடி ஏறுவோம். என்ன வேற யாரும் வண்டி கல்யாணத்துக்கு புள்ள பேர் வைக்கிறதுக்கு சுதந்திர கொடி ஏற்றத்துக்கெல்லாம் வந்து அழைக்கிறாரு. அதுல போயிருந்தேன். அப்ப கண்டுக்கிட முடியாது. நீங்க முதல்ல வண்டி சொல்லிக்கலாக்கும். இந்த என்ன கிழமைக்கு வரேன்னு அந்த கிழமைக்கு நான் இருப்பேன். யாரும் கூப்பிட்டாலும் போக மாட்டேன். சரிப்பா வரட்டுமா? போ கிழமைக்கு எல்லாம் மிட்டாய் மிட்டாய் வந்தா வாங்கிக்கிறேன். என்னோட கடமை இது. என் புள்ள மாதிரி. கண்டிப்பா. என்ன வேண்டா வாங்க போங்க. 2 பேருமே என் புள்ள மாதிரி. என்ன நல்லா இருக்கு. கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாலும் என்ன வேலை பார்த்தாலும் என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் செல்லு கடை வச்சிருக்கேன். செல்லு கடை வச்சிருக்கேன். வீட்டு கடை? போன் கடை. பொண்ணு கடையா? ஆமா. நல்லபடியா நடக்குதுங்க. நல்லபடியா இருக்குங்க. அது எடுத்துக்கு நோய் இல்லாம சந்தோஷமா குடும்பத்தோட வந்து பிள்ளை குட்டியோட ஒற்றுமையா இருந்து வாழுங்க. எந்த தகராறு இல்லாம எந்த சண்டை போடாம ஒற்றுமையா இருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி காசு கொடுத்துருவான்.